Hi friends, welcome. Kalai Vanakkam. This is Shivaji. Friends, Nifty 50 Bank Nifty நம்ம ரெகுலராக மார்னிங் அப்டேட் பார்த்துட்டு வரோம். ஸோ மறக்காம உங்களுடைய 200 லைக்ஸை பதிவு பண்ணுங்கள். அதுக்கு மேலே புது சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ரீச் ஆனோடனே ஃப்ரீ வெபினார்லையும் நம்ம மீட் பண்ணலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் பேங்க் நிஃப்டியும் பார்த்துடலாம். ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிட்டு இன்றைக்கி கொஞ்சம் பர்சனல் வேலைங்க இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் அவைலபிள் இருக்க மாட்டேன். இன்றைக்கி ஜஸ்ட் இன்றைக்கி ஒரு மார்னிங் அப்டேட் மட்டும் கொடுத்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னா நேற்று நம்ம என்ன லெவல் ட்ராப் பண்ணியிருந்தோமோ சேம் அதே தான் கண்டினியூஷன் ஆகுது. ஸோ இந்த சப்போர்ட் தான் என்ன, நான் நேற்று 500 எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஒரு 20-30 பாயிண்ட் வந்து முன்னாடி சப்போர்ட் மேலே மூவ் ஆகிடுச்சு. ஸோ சப்போர்ட் எடுத்து மூவ் ஆச்சுன்னா அங்கேருந்து மேலே போயிடும் அப்படின்னு இல்லை. அதாவது இந்த ப்ரீவியஸ் ஹைலாம் கட் ஆகிறவெல்லாம் பையிங்லாம் கிடையாது. ஓகேங்களா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா வீக்னஸ் தெரியுது. ஸோ ப்ரைஸ் அகைன் வந்து திரும்பவும் 17,500 டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த சப்போர்ட் எடுத்தால் உண்டு, இல்லை சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சுன்னா ஃபாலிங் தான். இது இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கேருந்து ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஃபால் ஆனால் என்ன அப்படின்னா திரும்பவும் இந்த லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது 17,400 வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். அதாவது இது வந்து சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். இந்த லெவல் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஆனால் இந்த 17,500 வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பிரேக் ஆகாது. ஏன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது, மல்டி டைம் சப்போர்ட் டைம் ஃப்ரேம் போகிறது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சப்போர்ட் லைன் தான் எல்லாமே. ஓகேங்களா, ஸோ 17,500 நம்ம ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கலாம். ப்ரைஸ் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஹால்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி சேலிங்கான வியூ தான் பார்க்கணும், பையிங்கான வியூ கிடையாது. பையிங்கான வியூ எப்போ அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் எப்போ கட் ஆகுதோ அது வரலும் வந்து பையிங்கான ஒரு சினாரியோ கிடையாது. அதாவது கட் ஆகிட்டு மேலே சஸ்டட் ஆகிட்டு நிற்கிறோம். 17,800 அந்த மாதிரி ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிட்டு மேலே ப்ரைஸிங் கொடுத்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம பையிங்கான ஒரு வியூ பார்க்கலாம். அது வரையில் நம்ம பையிங்கான வியூ கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ நான் சொல்ல மாதிரி 200 லைக்ஸ் மேலே கொஞ்சம் கவனம் வைங்க. ஏன்னா லைக்ஸ் கொஞ்சம் கம்மியாகிட்டே வரோம். லாஸ்ட் வீடியோ பரவாயில்ல, உங்களோட சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. ஸோ அதே மாதிரி கண்டினியூஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே கொஞ்சம் அதிகமாக நிறைய ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் புது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பழைய சப்ஸ்கிரைபர் தான் இந்த லிங்க்கை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய கண்டிஷன். பேங்க் நிஃப்டி நேற்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும்னு பார்த்தோம். சப்போர்ட்டும் எடுத்துச்சேன்னா பெரிய அளவுக்கு சப்போர்ட் எடுக்கல, சும்மா 2 கேண்டில் தான் சப்போர்ட் எடுத்துச்சேன். அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆச்சு. இதில் நம்ம ஆக்சுவலாக இந்த ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி நேற்று நம்ம டெலிகிராம் சேனலில். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆன உடனே பிரேக் டவுன் ஆச்சு, ரீடெஸ்ட்காக மேலே போயிருக்குது. ரீடெஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரீடெஸ்ட்டாக வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ ரீடெஸ்ட் ஆகிட்டு திரும்ப என்னன்னா அகைன் வந்து 40,400 அந்த லெவல் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் அகைன் கண்டினியூ ஃபால் ஆகும். ஏன்னா கீழே வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாக இருக்குது. இது 40,000 ரவுண்ட் நம்பர் இருக்குது இல்லைங்களா, அது வரலாம் வந்து ஃபாலிங்கான சான்ஸ் இருக்குது பேங்க் நிஃப்டி. ஸோ இதில் வந்து நம்ம சேலிங்கான வியூ தான் பார்க்க முடியும், பையிங்கான வியூ கண்டிப்பாக கிடையாது பேங்க் நிஃப்டியில் கூட. நான் சொல்கிறேன் பேங்க் நிஃப்டி எப்போ பையிங்னா ட்ரெண்ட் லைன் கட் ஆகணும். ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணிவிட்டு அகைன் உங்களுக்கு மேலே போச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் பையிங்கான வியூ பார்க்கலாம். சும்மா பிரேக் அவுட் கொடுத்துச்சு பையிங் அப்படின்னா நோ. ஏன்னா இந்தலாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இந்த சப்போர்ட் இருந்தது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ அதை அகைன் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ப்ரைஸ் ஹால்ட் ஆகிட்டு அந்த 41,000 கிராஸ் ஆகிட்டு மேலே போனால் மட்டும்தான் பை. அதுவெல்லாம் பையிங் கிடையாது. அதுவெல்லாம் நீங்கள் சேலிங்கான வியூ பார்க்கலாம். ஸோ இந்த லெவல் கட் ஆச்சு 40,600 பிலோ கட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து 40,200 நீங்கள் ஈஸியாக எக்ஸ்பிரஷன் பண்ணலாம். 40,200 வரலும் நீங்கள் திரும்பவும் ப்ரைஸ் வர்றதை பார்க்கலாம். ஓகேங்களா, ஏன்னா இந்த லோ லெவல் கட் ஆகிடுச்சுன்னா 40,200 அங்கே 200 ஈஸியாக கேட்ச் பண்ணலாம். 40,400 பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கே வந்து 40,200 நீங்கள் ஈஸியாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய். இன்றைக்கி நான் அவைலபிள் இருக்க மாட்டேன், சாரி ஃபார் தட். நம்ம மண்டேலேருந்து திரும்ப மீட் பண்ணலாம். இன்றைக்கி எதுவும் டெலிகிராம் சேனல் எதுவும் அப்டேட் வராது இன்றைக்கி. ஓகே, அப்படியே உங்களுக்கு ட்ராவலிங் என்ன இருந்தால் மொபைல் என்ன ஸ்க்ரீன்ஷாட் இருந்தால் அனுப்புகிறேன், இல்லை லேப்டாப்பு. ஓகே பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா ரொம்பவும் முக்கியமான விஷயம் நடந்தால் மட்டும் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இல்லைனா இன்றைக்கி அவைலபிள் இருக்க மாட்டேன் மோஸ்ட் ஆஃப் த டைம். சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். பாய்.